Hi everyone, welcome to the session. Guys, இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா synonyms. எக்ஸாமில் பிஒய்க்குள்ள கேட்ட synonyms இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற synonyms பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி வீடியோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரிஸ் ஆட் ஆகிட்டுருக்கு. ஸோ தட் உங்களுக்கு மண்டே அன்றைக்கி ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இப்போ 299 இருக்குது. மண்டே வந்துட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 299 1 இயர் வேலிடிட்டி. ஓகேவா? மண்டே வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு இதில் ஆட் ஆகும். ஸோ தட் உங்களுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். டெஸ்ட் சீரிஸ் தனியாகவும் இருக்கும். ஓகேவா? ஓகே, அண்ட் ஆல்சோ இன்னைக்கு கூட வந்துட்டு இன்றைக்கி நான் என்ன வீடியோ அப்லோட் பண்ணினேன் அப்படின்னா நவுன் எரர் ஸ்பாட்டிங். அதாவது வந்து நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க எரர் ஸ்பாட்டிங் ஃபைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஸோ தட் நம்ம எரர் ஸ்பாட்டிங் வந்து பாஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்க ஒரு டாப்பிக்காக கொண்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரேண்டமாக கொடுத்து படிக்க சொல்கிறத விட பர்டிகுலராக ஒரு டாப்பிக்லேருந்து கொடுக்கும்போது டெஃபினட்டாக ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம நவுன் எரர் ஸ்பாட்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ப்ரினவுன், ஆட்ஜெக்டிவ், வெர்ப், ஆட்வெர்ப் இப்படி ஒரு டாப்பிக்கை எல்லாத்துலேயுமே வரும். டென்ஸ், மாடல்ஸ், கண்டிஷனல்ஸ் எல்லாத்துலேருந்துமே வரும். சப்ஜெக்ட், வெர்ப், அக்ரிமெண்ட் எல்லாத்துலேருந்துமே வரும். ஓகேவா? ஓகே, ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரிஸ் ஆட் ஆக போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பிடிஎஃப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இது எல்லாமே 5 பிடிஎஃப்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். நம்ம கிளாஸ் வந்து ஸ்பெஷலி மேட் ஃபார் பிகினர்ஸ். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுமே யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஓகே, இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் பார்க்கலாம். ஒரு சில டாபிக்ஸ் இன்னும் ஆட் ஆகலை. நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமும் கூட உங்களுக்கு வீடியோஸ் ஆட் ஆகும். வீடியோஸ், பிடிஎஃப்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஓகே, உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, சினோனிம்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஹர்டில். நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒரு சினோனிம்ஸ் ஒரு வேர்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அது எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ அது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதுக்கப்புறம் அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு. ஹர்டில் அப்படின்றது எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா இட்ஸ் அ நவுன். ஹர்டில் அப்படின்றது இட்ஸ் நவுன். நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஹர்டில் அப்படின்றது எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா நவுன். ஹர்டில் இந்த வேர்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஹர்டில், ஹார்ட், ஹர்டில் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னா டிஃபிகல்ட்டி, கஷ்டமாக இருக்கிறது. ஹர்டில். ஓகேவா? வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆப்ஸ்டாக்கிள். ஆப்ஸ்டாக்கிள்னாலும் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் இது ரெண்டும் தான் இதுக்கு மீனிங். ஆப்ஷன் பாருங்க. ஓப்பனிங், அட்வான்டேஜ், அப்ஸ்ட்ரக்ஷன், ஆக்சிலேட்டர். ஓப்பனிங் அப்படின்னா என்ன? ஓப்பனிங்க்கு இதுக்கு ஓப்பனிங்னாலே உங்களுக்கு ஃபீல் ஆகுதுல்ல, சம்திங் ஓப்பன், கேப், ஹோல் அது மாதிரி. ஓகேவா? அதுவும் இதுவும் இதுக்கு வந்து இதுக்கு வந்து மேட்ச் ஆகலை. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் அப்படின்னா என்ன? அட்வான்டேஜ் அப்படின்னா பெனிஃபிட். அட்வான்டேஜ் அப்படின்னாலே பெனிஃபிட். இது வந்து ஒரு நெகட்டிவ் மீனிங், இது ஒரு பாசிட்டிவ் மீனிங். ஓகேவா? நமக்கு இங்கே சினோனிம்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆக்சிலேட்டர், அப்ஸ்ட்ரக்ஷன், ஆக்சிலேட்டர். ஆக்சிலேட்டர் அப்படின்னா ஆக்சிலேட்டர் உங்களுக்கே தெரியும்ல, ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது வந்து வெஹிக்கிளில் இருக்கும். இது வேற, இது வந்து இதுக்கு மேட்ச் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க அப்ஸ்ட்ரக்ஷன். அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்னன்னா அப்ஸ்ட்ரக்ஷன் இஸ் அ கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட்டி. இதுவும் ஒரு டிஃபிகல்ட்டி தான். ஓகேவா? ஸோ அப்ஸ்ட்ரக்ஷன் டிஃபிகல்ட்டி தான். ஸோ இப்போ இந்த 1, 2 and 4 இது மூணுமே வந்து மேட்ச் ஆகலை. ஸோ தேர்ட் ஒன் இஸ் த ரைட் ஆப்ஷன். இதுதான் வந்துட்டு உங்களுக்கு மேட்ச் ஆகுது. பிகாஸ் ஓப்பனிங், அட்வான்டேஜ், ஆக்சிலேட்டர் உங்களுக்கே தெரியும். இது மூணுமே வந்து ஆப்ஷன் சேம் மீனிங் கிடையாது. ஸோ அப்ஸ்ட்ரக்ஷன், டிஃபிகல்ட்டி தான் வந்துட்டு சேம் மீனிங். இதுதான் வந்து இதுக்கு மீனிங். ஹர்டில் அப்படின்னா நவுன். எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வருதுன்னா நவுனில் வருது. அதுக்கு மீனிங் என்னன்னா டிஃபிகல்ட்டி, ஆப்ஸ்டாக்கிள். நீங்கள் எப்போ ஒரு வேர்டு, ஒரு சினோனிம்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க, எப்போ நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாலும் அந்த வேர்டு எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், நவுனா, ப்ரினவுனா, ஆட்ஜெக்டிவா, வேர்பா, ஆட்வர்பா, ப்ரப்போசிஷனா, கன்ஜங்ஷனா அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும். ஓகேவா? அதுக்கு மீனிங் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். அதுக்கு ஆன்டினம்ஸும் நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஒரு சினோனிம்ஸை நீங்கள் இப்படி தான் படிக்கணும்.
ஓகேவா? ஜஸ்ட் ரேண்டமா ஹர்டில்னா அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படி படிக்கிறதுல வந்துட்டு யூஸே இல்ல. ஓகேவா? ஸோ இப்போ இங்க வந்து இந்த டிஃபிகல்ட்டின்ற வேர்டு கூட உங்களுக்கு தெரியிற மாரி இருக்கும். ஸோ இப்போ இந்த டிஃபிகல்ட்டிக்கு இன்னொரு வேர்டு தான் இந்த ஹர்டில். நீங்க இப்படி கனெக்ட் பண்ணும்போது, இப்படி நீங்க கனெக்ட் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு மறக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. parity. parity அப்படின்னா என்னன்னா, parity which means it's a noun. ஓகேவா? ஆக்சுவலி இப்படி ஒரு வேர்டு சொல்லுவாங்க, at par. at par அப்படின்னா ஈக்குவல், சேம் வேல்யூ இப்படி சொல்லுவாங்க. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேர்ட். இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேர்ட். parity அப்படின்னா at par, parity. ஓகே, parity. ஓகே, parity which means it's a noun. at par அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஈக்குவல் ஆர் சேம் வேல்யூ, சேம்னஸ். ஓகேவா? இதுதான் வந்துட்டு சேம்னஸ், க்ளோஸ்னஸ் அது மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ஈக்குவல்னஸ் அப்படி மீன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆப்ஷன் பாருங்க. க்ளோஸ்னஸ், இன்ஈக்குவாலிட்டி, டிஸ்ப்ரொபோர்ஷன், டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இன்ஈக்குவாலிட்டி அப்படின்றது இங்கே ஈக்குவல் தான் மீனிங்கே. இன்ஈக்குவாலிட்டி இதுக்கு வந்து ஆப்போசிட். ஓகேவா? இன்இக்வாலிட்டி, டிஸ்ப்ரொபோர்ஷன், டிஃப்ரென்ஸ், அதுக்கப்புறம் என்ன இம்பேலன்ஸ், இது எல்லாமே இதுக்கு ஆப்போசிட். இது எல்லாமே இதுக்கு ஆப்போசிட். ஓகேவா? இது வந்து இதுக்கு ஆப்போசிட். ஸோ இதுக்கு சேம் மீனிங் எது அப்படின்னா க்ளோஸ்னஸ். ஸோ parity அப்படின்னா இட்ஸ் அ நவுன். இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா at par அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லுவாங்க. at par அப்படின்னா ஈக்குவல் ஆர் சேம் வேல்யூ, சேம்னஸ். சேம்னஸ். ஓகேவா? சேம் வேல்யூ, ஈக்குவல் ஆர் சேம்னஸ், க்ளோஸ்னஸ் இதுவும் வரும். ஓகேவா? ஸோ பாரிட்டிக்கு மீனிங் வந்து க்ளோஸ்னஸ். ஓகேவா? எந்த பாஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வருது? நவுன்ல வருது. நெக்ஸ்ட் பாருங்க. ஃப்ரெயில், ஃப்ரெஜைல் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஃப்ரெயில், ஃப்ரெஜைல் அப்படின்னா என்னன்னா ஈஸிலி புரோக்கன், சீக்கிரமும் உடையக்கூடிய. த கிளாஸ் இஸ் ஃப்ரெஜைல் அப்படின்னா உடையிற மாதிரி இருக்கு, ரொம்ப வீக்கா இருக்கு, உடையிற கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது என்னன்னா ஒரு ஆட்ஜெக்டிவ். இது ஒரு ஆட்ஜெக்டிவ். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா ஃப்ரெஜைல், வீக். இதை ஃப்ரெஜைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெயில், ஃப்ரெஜைல் ஒரே மாதிரி இருக்குல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெயில், ஃப்ரெஜைல் அப்படின்னா ரொம்ப வீக்கா இருக்கிறது, வீக்காவும் டெலிகேட்டாவும் இருக்கிறது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு இதுக்கு மீனிங். ஸோ ஆப்ஷன் பாருங்க. firm, fragile, strong, heavy. firm அப்படின்னா என்னன்னா பவர்ஃபுல். ஓகேவா? fragile, strong, heavy இது எல்லாமே என்னன்னா சேம் மீனிங், ஒரு பாசிட்டிவான ஒரு மீனிங். fragile பாருங்க, இதுக்கு அப்படியே ஆக்ட் ஆகி இருக்கு. இதுதான் வந்துட்டு நெகட்டிவ் மீனிங். ஓகேவா? ஸோ frail அப்படின்றது an adjective. இதுக்கு வந்து என்ன அப்படின்னா ரொம்ப வீக்காகவும் டெலிகேட்டாகவும் இருக்கிறது. ஈஸிலி broken இப்படி கூட வச்சுக்கலாம். ஈஸிலி broken. ஓகேவா? ஸோ ஃப்ரெயிலுக்கு மீனிங் என்னன்னா ஃப்ரெஜைல். நெக்ஸ்ட் பாருங்க. கான்ஜெனியல் அப்படின்னா என்னன்னா இந்த மாதிரி AL இப்படிலாம் முடிஞ்சிச்சுன்னா அது என்ன? இட் இஸ் வாட்? ஆட்ஜெக்டிவ். இது ஒரு ஆட்ஜெக்டிவ். எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து வந்திருக்குன்னா ஆட்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ கான்ஜெனியல் அப்படின்னா என்னன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது. ஃப்ரெண்ட்லியா, பிளசண்டா இருக்கிறது. ஓகேவா? ஸோ பாருங்க. கார்டியல், ஹார்ஷ், ஹேட்ஃபுல், அன்ஃப்ரெண்ட்லி. ஹார்ஷ் நெகட்டிவ், ஹேட்ஃபுல் நெகட்டிவ், அன்ஃப்ரெண்ட்லி நெகட்டிவ். ஓகேவா? ஸோ கார்டியல் அப்படின்னா என்னன்னா பிளசன்ட், அக்ரியபிள். கார்டியல் அப்படின்னா அக்ரியபிள், பிளசன்ட் இருக்குன்னா அது வந்து ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். இது எல்லாமே இதுக்கு ஆப்போசிட். ஸோ கான்ஜெனியல் இட்ஸ் an adjective.
அதுக்கு மீனிங் என்னன்னா ஃப்ரெண்ட்லி அண்ட் அன்பிளசன்ட். ஸோ இங்க மீனிங் வந்து கார்டியல் விச் மீன்ஸ் அக்ரியபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க டிபொசிஷன். டிபொசிஷன் இந்த மாதிரி TION முடிஞ்சிச்சுனாலே இது என்ன? ITY ITION NESS இந்த மாதிரிலாம் முடிஞ்சிச்சுன்னா அது வந்து நவுன். ஓகேவா? ஸோ இங்க டிபொசிஷன் அப்படின்னா என்னன்னா deposition which means a formal written statement made in a law court. Formal statement அதுதான் வந்து என்ன, அதாவது என்னன்னா இதுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா, இதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்கிற ஒரு பர்சனை வந்து அந்த ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல இருந்து ரிமூவ் பண்றது. ஓகேவா? அதை வந்து ரிமூவ் பண்றதுக்கு பேர் தான் வந்துட்டு டிபொசிஷன். ஓகேவா? ஸோ பாருங்க ascent, employment, impeachment, coronation. ascent அப்படின்னாலும் எம்ப்ளாய் பண்றது, எம்ப்ளாய்மெண்ட்னாலும் எம்ப்ளாய் பண்றது, coronation அப்படின்னாலும் ஒரு ஜாபுக்கு அவங்கள ஃபிக்ஸ் பண்றது. ஓகேவா? ஸோ இம்பீச்மெண்ட் அப்படின்னா என்னன்னா பவர்ஃபுல் பொசிஷன்ல இருந்து அவங்கள ரிமூவ் பண்றது. remove someone from a powerful position. Remove someone from a powerful position, that is what impeachment. So impeachment to deposition is same. In the word important இது maybe கேட்கலாம். ஓகே, இது கேட்காம இப்படி கூட கேட்கலாம், impeachment கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ deposition அப்படின்னா noun which means ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்கிற ஒரு பர்சனை அந்த பவர்ல இருந்து அவங்கள ரிமூவ் பண்றது. ஓகேவா? அப்படின்னா எப்படி பண்ணுவாங்க? இப்போ ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னா மேபி அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு ஏற்பட்டு அவங்க வந்து என்ன பண்ணலாம், அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புனாலோ இல்லை வந்து அவங்க மேல ஒரு ரிமார்க் வந்துச்சுனாலோ என்ன ஆகும், அவரோட பவர் வந்து குறையும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ கோர்ட்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, நீங்க வந்து இதை இப்படி பண்ணக்கூடாது, நீங்க இவ்வளோ டேஸ் நீங்க இப்படி இருந்தாகணும் அப்படி இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் deposition, impeachment. Remove someone from a powerful position. This is what noun. Okay va? Next பாருங்க disseminate. This word is also an important word. Disseminate which means it's a verb. Disseminate which means it's a verb. Okay va? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா spread. ஸ்ப்ரெட் பண்றது, டிஸ்பர்ஸ் பண்றது அண்ட் டிஃப்யூஸ் பண்றது. ஸ்ப்ரெட் இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசெமினேட்னா ஸ்ப்ரெட். இங்க பாருங்க கலெக்ட், இது வந்து ஸ்ப்ரெட் பண்றது. கலெக்ட்னா கலெக்ட் பண்றது. ஓகேவா? இது வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட். கான்சில் அதுவும் அதே மாதிரி தான். ஹைட்னா மறைச்சு வைக்கிறது. இங்க என்ன பண்றாங்க, ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஸோ டிஸ்பர்ஸ் இஸ் வாட் ஸ்ப்ரெட். Disperse is what? Spread. So fourth one is the right option. So disseminate which means it's a word. The meaning of the word is disperse. Next பாருங்க pensive. இந்த மாதிரி முடிஞ்சிச்சுன்னா இது என்ன? IVE இப்படிலாம் முடிஞ்சிச்சுன்னா adjective. Pensive which means adjective. Which means அப்படின்னா thinking deeply about something. Thinking deeply about something. Thinking deeply about something. பாருங்க ignorant அப்படின்னா இக்னோர் பண்றது. இங்க என்ன பண்ணாங்க, இக்னோர் பண்ணல, அதை பத்தி ரொம்ப நல்லா டீப்பா யோசிக்கிறாங்க. ஸோ இது இஸ் ஆப்போசிட். நெக்லிஜென்ட் அப்படின்னாலும் இக்னோர் தான். தாட்ஃபுல் ஷாலோவா அதுவும் இல்லை, லைட்டா. ஓகேவா? பட் ஆனால் என்ன தாட்ஃபுல்னா என்ன, திங்கிங் ரொம்ப ரொம்ப டீப்பா திங்க் பண்றது.
ஸோ பென்சிவ்க்கு இதுதான் வந்துட்டு மீனிங். ஓகேவா? ஸோ பென்சிவ் இஸ் அன் adjective which means thinking deeply about something. அப்படின்னா என்னன்னா தாட்ஃபுல். தாட்ஃபுல் இந்த வேர்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் இங்கே கொண்டு வர வெக்காப்ஸ்லாம் நீங்கள் ஒரு எஸ்எஸ்சி, நீங்கள் ஒரு ரியல் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் அப்படின்னா இந்த வெக்காப்ஸ், இந்த சிரனம்ஸ், இங்கே இருக்கிற நீங்கள் நீங்கள் இங்கே கோ த்ரூ பண்ணுற எல்லாமே அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நான் வந்து நான் இங்கே கொண்டு வரதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு பிவைக்யூல கேட்டது தான், எஸ்எஸ்சிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸ் தான், ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் கரெக்டாக அதை படித்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, மல்டிடியூட். மல்டிடியூட் மல்டிடியூட் which means it's a noun. இட்ஸ் எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வருதுன்னா நவுனில் வருது. அப்படின்னா a large number of people or things. Mass, a crowd of people. A large crowd of people. A large crowd of people is called multitude. ஆப்ஷன் பாருங்க, scarcity. Scarcity அப்படின்னா என்ன? பஞ்சம், ஷார்டேஜ், டிமாண்ட். ஓகேவா? டெர்த், லேக். டெர்த்னா பஞ்சம், லேக் பற்றாக்குறை. ஓகேவா? இதுக்கு எல்லாத்துக்குமே இது எல்லாமே ஒரே மீனிங் தான். ஸ்கேர்சிட்டி, ஷார்டேஜ், டெர்த், லேக், இது எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான். இங்கே உங்களுக்கு ஸ்கேர்சிட்டின்னு கொடுத்து வேற வேற கொஷின்ஸ்ல இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு மீனிங் தெரியணும். ஓகேவா? இதெல்லாம் ஈஸி வேர்ட்ஸ் தான், இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு வேர்ட்ஸ். ஸ்கேர்சிட்டி, ஷார்டேஜ், டெர்த், லேக், இது எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான், பஞ்சம், பற்றாக்குறை. ஓகேவா? இங்க என்ன சொல்றாங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் crowd of people, எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க. இது ஒரு பாசிட்டிவ் வேர்ட். இது வந்து என்ன? ஒரு நெகட்டிவ் வேர்ட். இது வராது. ஓகேவா? மைனாரிட்டி. மைனாரிட்டி அப்படின்னால என்ன? ஸ்மால் நம்பர் ஆஃப் பீப்புள். மைனாரிட்டி அப்படின்னா என்ன? ஸ்மால் நம்பர் ஆஃப் people or small number of society group of people. அது மாதிரி இது வந்து கம்மி. இட்ஸ் நெகட்டிவ். இதுக்கு இது நெகட்டிவ், இது வராது. மாஸ். மாஸ்னா என்ன? ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள், லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள், இப்படிலாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ரேடியன்ட். ரேடியன்ட் அப்படின்னா ரேடியன்ட்னா ஷைனிங்கா இருக்கிறது, ஷைனிங்கா, பிரைட்டா, நல்ல லுக்கா இருக்கிறது. இதுக்கும் இந்த வேர்டுக்கும் சம்பந்தமே இல்லை. ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ மல்டிடியூட் which means mass, which means huge, large. ஓகேவா? a large crowd of people, a huge crowd of people. Okay, this is what? Noun. Next பாருங்க, jaded. Jaded அப்படின்னா என்னன்னா, jaded which means it's an adjective which means exhausted. Exhausted அப்படின்னா என்னன்னா, very tired. ஓகேவா? ஸோ பாருங்க, ஆப்ஷன் பாருங்க, ரெஸ்டரேட்டிவ், த்ரில்ட், கே, டயர்ட். ரெஸ்டரேட்டிவ் அப்படின்னா என்னன்னா, சம்திங் மேக்ஸ் யூ ஃபீல் பெட்டர். இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது ஜேடட் வந்து நான் ரொம்ப டயர்டா, நெகட்டிவா, ரொம்ப டயர்டா இருக்கு, நெகட்டிவ் சொல்லலை, ரொம்ப டயர்ட், எக்ஸாஸ்டட். ஓகேவா? இது வந்து ரெஸ்டரேட்டிவ் அப்படின்றது எது உங்களை வந்து ரொம்ப ஃபீல் பெட்டர், எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ண வைக்குதோ அதுதான் வந்து ரெஸ்டரேட்டிவ். இது இங்கே வராது. த்ரில்டுனால என்ன? ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது த்ரில்டு. ஸோ இதுவும் இங்கே வராது. கேனா ஹோமோசெக்சுவல், இது இங்கே வராது. ஓகேவா? டயர்ட், அஃப்கோர்ஸ் டயர்ட் வந்து இங்கே வரும். ஓகேவா? ஸோ ஜேடட் which means exhausted, very tired. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஆபிட்டர். ஆபிட்டர் which means it's a noun. யார் உங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்களோ, உங்களை ஹெல்ப் பண்ணுறாங்களோ, இப்போ நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களால் கண்டிப்பாக முடியும், நீங்கள் ட்ரை பண்ணுங்க,
டெஃபினட்டா உங்களால முடியும். நீங்க செய்யுங்க. நீங்க வந்து சக்சஸ் பண்ணுவீங்க. நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க. உங்களால முடியும் அப்படின்னு யார் உங்கள வந்து தன்னம்பிக்கை குடுக்குறாங்க, உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்களோ, அந்த பெர்சன் நேம் தான் வந்துட்டு ஆர்பிட்டர். சம்மன் ஹூ ஹெல்ப்ஸ் ஆர் என்கரேஜஸ் அனதர் பெர்சன் டு டூ. கைஸ் ஒன் செகண்ட். ஓகே, நான் ஆக்சுவல் மீனிங் எழுதுறேன். இப்ப சொன்னது கிடையாது. someone, அதாவது இங்க வந்து என்னன்னா ஆர்பிட்டர் which means someone not for the exam. someone அதாவது நீங்க தவறான வழியில போறதுக்கு யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ, நீங்க ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ, யார் உங்களை என்கரேஜ் பண்றாங்களோ, என்கரேஜ் ஃபார் டூயிங் encourage for doing something illegal. என்கரேஜ் ஃபார் டூயிங் சம்திங் இல்லீகல். ஒரு பாசிட்டிவ் என்கரேஜ் கிடையாது, இது ஒரு நெகட்டிவ் என்கரேஜ். என்கரேஜ் விச் மீன்ஸ் நல்ல விஷயத்துக்கான பாசிட்டிவ் என்கரேஜ் கிடையாது. இது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்துக்கு செய்ய சொல்லி பண்ற ஒரு என்கரேஜ்மெண்ட். என்கரேஜ் பண்றாங்க இல்லையா, அந்த பர்சன் பேர் என்னன்னா ஆர்பிட்டர். இது வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அக்கம்ப்ளைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அக்கம்ப்ளைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ பாருங்க ஆப்ஷன் பாருங்க கைஸ். நான் முன்னாடி சொன்ன அது வந்து பாசிட்டிவ் என்கரேஜ்மெண்ட், அது கிடையாது. இது வந்து நெகட்டிவ் என்கரேஜ்மெண்ட்க்கு தான் இந்த ஆர்பிட்டர் மீனிங். ஓகேவா, ஸோ அக்கம்ப்ளைஸ் அப்படின்றது இதுக்கு வந்து இன்னொரு மீனிங். ஆப்ஷன் பாருங்க, அக்கம்ப்ளைஸ் ஆட்வர்சரி. ஆட்வர்சரி அப்படின்னா ஆப்போனன்ட். கேர்லெஸ்னா உங்களுக்கே தெரியும், காஷியஸா இல்லாம இருக்கிறது, இது இங்க வராது. இண்டோலண்ட் அப்படின்னா லேசி, ரொம்ப ஐடிலா, ரொம்ப ரொம்ப லேசியா இருக்கிறது. ஸோ இதுவும் இல்லை. ஆட்வர்சரி ஆப்போனன்ட் இதுவும் இல்லை. அக்கம்ப்ளைஸ். ஸோ ஆர்பிட்டர் அக்கம்ப்ளைஸ், இதுக்கு இன்னொரு வேர்டு என்னன்னா அக்கம்ப்ளைஸ். ஸோ ஆர்பிட்டருக்கு ரைட் மீனிங் ஆஃப் த வேர்ட் இஸ் அக்கம்ப்ளைஸ். திஸ் இஸ் வாட் நவ். ஓகேவா? ஓகே ஸோ இன்னைக்கு பிவைக்யூ கொஷின்ஸில் சினோனிம் செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தாச்சு. கோர்ஸ் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இன்னும் என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் கவர் பண்ணாமல் இருக்கிறீங்க, நம்ம இன்னும் செஷன் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தட்ஸ் டு தி செஷன் கைஸ். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.